ஹாய், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது கடாயில் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் போட்டுக்கணும். அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டு அந்த காலிஃப்ளவரை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். காலிஃப்ளவர் கொதிக்க விடுறதுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவர் வெந்துடுச்சுன்னா நம்ம மசாலா போட்டு கிளறும்போது குழஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸான காலிஃப்ளவர் வந்து கிடைக்காது. ஸோ 2 or 3 மினிட்ஸ் தான் இதுக்கு கொதிக்க விட போகிற அந்த டைமே. அதை நல்லா நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வடிகட்டிட்டு தனியாக கொஞ்சம் நேரம் இந்த சூடு ஆவி பறக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாவை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலாத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிளற போகிறோம். கிளறினக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கிறிஸ்பினஸ்க்காக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவும் சேர்க்க போகிறோம். அந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால அது கிறிஸ்பினஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கிளறும்போது இப்போதைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான இந்த மாதிரி நல்லா மசாலா ஒட்டினக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் எண்ணெயில் அந்த மசாலாத்தூள் பிரிஞ்சு வராது. அழகாக அந்த காலிஃப்ளவரோட அப்படியே அந்த ரெட் கலரில் அந்த கடையில் கொடுக்குற மாதிரியே நம்மளுக்கு ஒரு கலரோட அழகாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் தான் வைக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவரை போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. காலிஃப்ளவர் வந்து போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம அந்த காலிஃப்ளவரை 1 மினிட்க்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு திருப்பி போட்டுட்டு பக்கத்துலேயே நின்று திருப்பி கொஞ்சம் நல்லா கவனித்து போட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியான சூப்பரான டேஸ்டியான எம்மியான காலிஃப்ளவர் 65 ரெடி. அப்படியே சுட குழந்தைங்களுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் டைமில் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மொறுன்னு சாப்பிட்ருவாங்க. இல்லை மத்தியானத்துக்கு நான் ரசத்துக்கோ சாம்பாருக்கோ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இப்படி தான் திருப்பி போடணும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு இந்த கலர் வந்து வரணும். அந்த கலர் வந்து ஒட்டியிருக்கணும். எண்ணெயில் வந்து தெரியவே தெரியாது.